சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நாம இன்னைக்கு தேமுதிக இருக்கு பார்த்தீங்களா? திரு விஜயகாந்த் அவர்களால உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியினுடைய தற்போதைய நிலைப்பாடு, நிலவரங்கள பத்தி சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் 2006ல இந்த தேமுதிகங்கிற கட்சிய தொடங்குனாரு. தொடங்குறதுக்கு வேற காரணங்கள் இருந்தாலும் தொடங்கினார், அரசியலுக்கு வந்தார், அவ்வளோதான். அப்படி அதோட நிப்பாட்டிக்குவோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு வச்சு தேமுதிக அதை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த இதில் எலெக்ஷனில் சந்திச்சார். 2006ல் தேர்தலை சந்திச்சார். 8.4% ஓட்டு அவர் வாங்கினார். தனிச்சு தான் நின்று அவர் வெற்றி பெற்றார். அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக முன்னெடுத்து வந்தார். ஒரு நல்ல அழகான வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சி, பெரிய அளவில் கிடைச்சது. அடுத்த 2009 பாராளுமன்ற தேர்தலையும் அவர் தனிச்சு தான் நின்னார். அந்த தேர்தலில் 10.3% ஓட்டு அவங்க கட்சி கிடைச்சது. எம்பி கிடைக்கட்டாலும் 10.3% ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான ஓட்டு. அப்போ அந்த ஓட்டு தமிழக அரசியல் மற்ற கட்சிகள், பிரதான கட்சியான திமுக, அண்ணா திமுகவெல்லாம் அது ரொம்ப யோசிக்க வச்சுது. இதனுடைய தனிச்சு நின்னே வராரு, இவ்வளவு 10.3% ஓட்டுங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஓட்டு. அப்போ அடுத்த தடவை அவர் நிற்கும் போது கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கூடிய லெவலுக்கு அவர் போயிடுவாருங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி அந்த கிராஃப் மேலே எழுப்பி வந்துச்சு. இந்த சூழ்நிலையில் 2011 தேர்தல், அந்த தேர்தலில் இதனால ரெண்டு கட்சியுமே, அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி எங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டாங்க. கடைசியில் வெற்றி பெற்றது ஜெயலலிதா அவர்கள். அதனால அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வைக்கும்போது கூட்டணி வச்சதுல அவங்க மொத்தம் 41 தொகுதி கொடுத்திருந்தாங்க. அதில் 29 தொகுதி வெற்றி பெற்றாங்க. தேமுதிக சார்பில் வெற்றி பெற்றாங்க. ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.9% ஓட்டு தேமுதிகவுக்கு கிடைச்சது. இதுல இதன் மூலமாக சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவராகவே திரு விஜயகாந்த் அவர்கள் தான் வந்தார். ஏன்னா இவங்களுக்கு திமுகவுக்கு 23 சீட்டு தான் கிடைச்சது. அவங்க அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்க, பெரிய அராஜகம் பண்ணவங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. எல்லாம் பணபலம், அந்த பலம், இந்த பலம் எல்லாத்தையும் பண்ணா கூட அவங்களால பெரிய அளவில் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் முக்கிய காரணமா இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில், அண்ணா திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். அவருடைய கிராஃபை மட்டும் தான் சொல்கிறேன், நடந்த இதை மட்டும். வெளியே வந்தார். வெளியே அவங்க 2014 பாஜக தலைமையிலான ஒரு அணி அமைச்சாங்க தமிழகத்தில். ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்தார். தமிழருவி மணியன் ஐயா அவர் இதில் ஒரு முக்கிய பங்கெடுத்தார். முக்கிய பங்கெடுத்து தேமுதிக, அப்புறம் பாமக, அப்புறம் மதிமுக, இந்த கட்சிகளெல்லாம் கொண்டு பாஜக அணியில் சேர்த்து ஒரு பெரிய அணியை உருவாக்குனாங்க. அந்த அணிக்கு அன்னைக்கு 18% ஓட்டு கிடைச்சிது. 3 இடங்கள்ல, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 3, அந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 எம்பி சீட்டு கிடைச்சிது. கன்னியாகுமரி 1 கிடைச்சிது, தருமபுரி 1 கிடைச்சிது பாமகவுக்கு. கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார் பாஜகவில். அதே மாதிரி இந்த கூட்டணியில் உள்ள ரங்கசாமி காங்கிரஸ் இருக்குல்ல, அது பாண்டிச்சேரியில் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால 3 இடத்துல வெற்றி பெற்றாங்க. இதில் யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, அன்னைக்கு 3 இடத்துல பாஜக அணி வெற்றி பெற்றுச்சு, திமுக அணி 3வது இடத்துக்கு போயிட்டு 0, ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. இந்த 2014 எலெக்ஷன்ல இவங்களுக்கு 5.1% ஓட்டு கிடைச்சது தேமுதிகவுக்கு. இப்போ இந்த தேமுதிகவை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு 2016 அதாவது இந்த சீன கைக்கூலிகள் எல்லாம் இருக்குல்ல, கம்யூனிஸ்டுகள் 2, அப்புறம் மதிமுக, எல்லாமே தேச துரோக கும்பல், பிரிவினைவாத கும்பல். இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த விஜயகாந்தை காலி பண்ணணுங்கிறதுனால மக்கள் நல கூட்டணி ஒன்றை வச்சு அவரை சுத்தமாக காலி பண்ணி 2.4% ஓட்டு தான் அந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் வாங்க முடிஞ்சுது. மிகப்பெரிய ஒரு மைனஸ் நோக்கி அது போச்சுது. அடுத்த 2021 அடுத்த தேர்தல், நம்ம 2021 உள்ள தேர்தலில் நின்னாங்க. அப்போ 2019 நின்னாங்க. 2021 வரும்போது அது ஒரு முக்கியமான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதில் 60 தொகுதிகளில் அமமுக கூட சேர்ந்திருந்து ஒரு 60 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் போயிட்டு 1% கீழே போயிட்டாங்க. 0.43% ஓட்டு தான், 0.5% கூட இல்லை. அப்போ 0.5% கீழே அந்த ஓட்டு வங்கியை கீழே போய் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் போயிட்டு விஜயகாந்தினுடைய தேமுதிக கட்சி, அதாவது ஒரு நல்ல இதை முன்னெடுத்து வந்துச்சு. அதில் இதில் இருந்தே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானியனா என்னுடைய பார்வையில் என்ன படுது அப்படின்னா, இவங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணி வைக்கிறது, தனிச்சு நின்னது வரைக்கும் சரி. அவங்க 2016லையும் அந்த 2011லையும் தனிச்சு நின்றுக்கணும்.
நின்றிருந்தால் கண்டிப்பாக யாருக்கும் மெஜாரிட்டி, ஏன்னா திமுக அந்த அளவு படுதோல்வியை சந்திச்சதுனால இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய எண்ணிக்கையில 50க்கு மேலெல்லாம் கூட எம்எல்ஏக்கள் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மாற்று சக்தி வேணும்னு சொல்லி தமிழக மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்துல இவர் ஒரு தலைமையில ஒரு அணி அமைச்சு இவங்க தேர்தலை சந்திச்சிருந்தா அநேகமா ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவு கூட வந்திருக்கும். ஏன்னா நீங்க எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 70 80 அதை தாண்டி எல்லாம் தேமுதிக வெற்றி பெற வாய்ப்பு வந்திருக்கும். அன்னைக்கு வந்திருக்கும், கண்டிப்பா மக்கள் கொடுத்துருக்கும். வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவு கூட மக்கள் வாய்ப்பு அளித்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி இல்லாம ஒரு 70 80 எம்எல்ஏக்கள்லாம் வந்துச்சுன்னா இவங்க மற்ற 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி இவங்களை ஆதரிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஏதோ விதி அவரை வந்து அதிமுகவோட போய் கூட்டணி வச்சு அதிமுகவுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்க மாதிரி அந்த தேர்தலில் அது நடந்தது. சரி, பரவாயில்ல. அப்புறம் அதுக்கு பிறகு அது ஒரு சரிவு சந்திக்கிற மாதிரியே ஆகிப்போச்சுது. 2014 வந்து அந்த பாஜக அணினி வந்துச்சுல, தேமுதிக அணி தனியான இல்லாம அந்த அணினி வந்துச்சுல, அதுல வந்து பாமகவும் தேமுதிகவும் ஒட்டாத அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஒரே மேடையில சந்திக்க மாட்டாங்க, வேற மாட்டாங்க. ஒண்ணு கூட்டணி வச்சா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஜெல் ஆயிரணும். அப்பதான் தொண்டர்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கும் வந்து பாமகவுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தருமபுரி தொகுதியில அன்னைக்கு வந்து போட்டிட்டு இருந்தாரு. அப்போ பாமக தேமுதிக காரங்க வஞ்சகம் இல்லாம கரெக்டா அவங்களுடைய ஓட்டை கரெக்டா அங்க கன்வெர்ட் பண்ணாங்க, கரெக்டா வேலை செய்தாங்க. ஆனா சேலத்துல வந்து சுதீஷ் நின்னாரு. சுதீஷுக்கு வந்து பாமக வேலையும் செய்யல, உள்குத்து பண்ணி விட்டாங்க. கடைசியில் அவரை தோக்க வச்சு விட்டாங்க. அப்படிதான் அதை என்னுடைய கருத்துப்படி அது தோக்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாமக வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நல்லது கிடையாது. இதைத்தான் நான் இப்போ தேமுதிகவுக்குன்னு சொன்னேன். இவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணிங்கிற மாதிரி போகும்போது ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு அணிலேயே பேச்சுவார்த்தை நடத்துறது, பேரம் பேசுறது. இப்போ இது வந்து அரசியல் கட்சின்னா ஒரு கொள்கை எடுத்து நீங்க வர்றீங்க, அதை மாதிரி பண்றீங்க. அதுல வந்து ஏதோ ஒரு இது இப்போ கூட்டணி வேற வழி இல்லை, ஒரு கூட்டணி அப்படின்னா கூட முதலாவதே தேர்வு பண்ணிடலாம். உங்களுடைய தேர்வு எந்த அணிங்கிறத நீங்க முடிவு பண்ணிடலாம். உங்களுடைய பாதை என்ன, உங்க ஒரு கொள்கையெல்லாம் வகுத்து தானே வரீங்க. நாங்க வந்து தேசியத்துக்கு பக்கத்துல நிற்போம் அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது உங்க கட்சியிலேயே தேசியங்கிறத கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் வந்து நாங்க இந்திக்கு எதிரான ஆளு கிடையாது, இந்தி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. பிரிவினை கிடையாதுங்கிறத நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. அப்போ எல்லாமே இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், தேசிய கட்சியா இருந்தாலும் மாநில கட்சியா இருந்தாலும் இவங்களுடைய இதுல இருந்து வித்தியாசப்படுத்தி நீங்க நிக்கிறீங்க. அந்த இடத்துல நிக்கிறீங்க, இந்தி படிக்கணுங்கிறீங்க, மற்றவனெல்லாம் படிக்கக்கூடாதுங்கிறான். அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து நீங்க ஒரு மாற்று சித்தாந்தத்தை எடுத்துட்டு வரீங்க ஓரளவுக்கு. அப்படி வரும்போது நீங்க நிச்சயமாக நீங்க வந்து உங்களுடைய தனித்தன்மையை நீங்க காப்பாத்துற மாதிரி உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய கொள்கைக்கு ஏற்புடைய எந்த அணியில நம்ம இருந்தா சரியா இருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டு அந்த அணிக்கிட்ட மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த அணியில மட்டுமே, இல்லைன்னா தனியா நிக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி போனா கூட நல்லா இருக்கும். ஆனா நீங்க இங்க பேசி அப்புறம் அங்க பேசி இது அசிங்கப்பட்டு அது இன்னும் கூட பப்ளிக் மத்தியில ஓட்டு போடுறவங்க மத்தியில என்னடா இது சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தேமுதிகவுக்கு கடந்த காலங்களில் அதை கொண்டு வந்துட்டு இப்போ திரு விஜயகாந்த் மரணம் அடைந்தாரு. அவருக்கு வந்து நிறைய மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவனும் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க, நேரடியாக வந்தாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. அதே மாதிரி பாஜக தொண்டர்கள் நிறைய வந்தாங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவனும் வந்தாங்க. அதனால அவருக்கு மேல உள்ள ஒரு மரியாதை, அவருக்கு மேல உள்ள ஒரு விசுவாசம், அவரை ரசிச்சவங்க கடந்த காலங்களில் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் கூட விஜயகாந்துக்கு மேல உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல ஒரு மரியாதையினால அது ஒரு பெரிய இரக்கத்தை உருவாக்கிது. இந்த இரக்கத்தை எப்படா நம்ம அறுவடை பண்ணலாங்கிறதுல நம்ம இப்போதைய பொதுச் செயலாளர் இருக்காங்கல்ல, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா, அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவியாக அவங்க அதைத்தான் அந்த அந்த ஒரு அனுதாபம் கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு இது பூஸ்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா 1/2% கூட இல்லாம 0.43% ஓட்டுல இருந்தாங்கன்னா 0.43ங்கிறது வந்து 0.5% கூட கிடையாது. அப்ப ரொம்ப கீழே போயிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கிறத வந்து அரசியலுக்காக ஒரு மைலேஜை அவங்க எடுத்து கொண்டு போறதுல தப்பு கிடையாது. அவர் இறந்துட்டாரு, சரி, அவரு தானே ஆரம்பிச்சாரு கட்சி, அதனால அந்த கட்சிக்காக வேண்டி தானே இவங்க முன்னெடுக்காங்க, தப்பு கிடையாது. ஆனால் இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கலாம், எந்த அணி நல்ல அணின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த அணி தான் சரியானது அப்படின்னு ஏதோ ஒரு அணி, அது அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அணி தான். அது திமுக அணியா இருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களுடையது. அது திமுகவோட போனா சரியா தப்பாங்கிறது நம்ம கருத்தை நம்ம பேசலாம், அது வேற கதை. ஆனா அது அவங்க வந்து இதுல போகணும், அவங்க ஒரு காரணங்கள் வச்சிருப்பாங்க, அதனால அது போகணும்னு நினைச்சாங்கன்னா அங்க அந்த அணியில பேசிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது நெகோசியேஷன் இருக்க தான் செய்யும். அந்த இவ்வளோ கொடுங்கன்னு பேசி வந்து ஒரு பாயிண்ட்ல, செட்டன் பாயிண்ட்ல வந்து லேண்ட் ஆவாங்க. இதுதான் வந்து நல்லதா இருக்கும்.
இல்லையா எனக்கு அந்த திமுக அணி வேண்டாம், அண்ணா திமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியில தான் நான் போறேன் அப்படின்னா அதனுடைய டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் அதுலயும் ஒரு ரீசனபிள் இது இருக்கணும். ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஒரு நியாயம் வேண்டாமா எதை கேட்டாலும். அப்படி ஒரு இதை முடிவு பண்ணி அவங்க வந்து அதை பண்ணியிருக்கணும். இல்ல நான் வந்து பாஜக அணி எங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தது, கேப்டனுக்கு கொடுத்த மரியாதையும் சரி, எங்களுக்கும் சரி, தேசிய தலைவர்களும் சரி, மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸும் சரி, எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, எங்களை கௌரவமா நடத்துறாங்க. அதனால இந்த அணி தான் மக்களுக்கும் வந்து இந்த இதை தான் விரும்புறாங்க, அதனால நாங்கள் இந்த அணியில போறதான் நல்லதுன்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை வந்து அவங்க வந்து வலுப்படுத்தியிருக்கணும். அதை நோக்கி அவங்களுடைய காயை நகர்த்தி இருக்கணும். அதுக்கு முன்ன பின்ன பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இதுல வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்திருக்கணும். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா திமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு அதை கரெக்டா அந்த அவருடைய அந்த மரண சம்பவங்களை அதுல அவங்களும் முன் வந்தாங்க. உடனே அதை பயன்படுத்திட்டு அந்த தரப்புல திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய இன்றைய நிலவரப்படி உங்களுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு தாரேன்னு அவங்க சொன்னதாக தகவல். நம்ம இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கல, யாருமே பார்க்க முடியாது. ஆனா அதுல இருந்து அது சார்ந்து வரக்கூடிய தகவல் அடிப்படையில தான் நம்ம பேச முடியும். எல்லாரும் அப்படிதான் பேச முடியும். அந்த அடிப்படையில தான் நான் அந்த தகவல் சொல்றேன். திமுகவுல இருந்து அவங்க தரப்புல அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரே ஒரு எம்பி சீட்டு தாரோன்னு சொல்லியிருக்காங்க. அது மேற்கொண்டு பணம் அது இது செலவுகளுக்கு உள்ளது, அது வழக்கமா பண்ணக்கூடிய சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வாங்க. அது நல்லதா கெட்டதாங்க வேற கதை. ஆனா இப்ப நடைமுறையில இருக்கு தமிழக அரசியல்ல. சரி, அதை அவங்க பேசிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு இவங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 எம்பி சீட்டு, அப்புறம் வந்து ஒரு மேல் சபை எம்பி ஒன்று, 3 எம்பி சீட்டு கொடுக்கணும், அப்புறம் மேல் சபை எம்பி ஒன்று தரணும், அப்புறம் வந்து ஒரு எம்எல்ஏ, அதாவது நம்ம திருக்கோவிலூர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இப்போ பொன்முடி அவர்கள் பதவியை இழந்துட்டு கிடக்காரு. அது அந்த பதவி அது இடைத்தேர்தல் வரக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் அந்த தொகுதியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி சொல்லி டிமாண்ட் வச்சதாக தகவல். இது வந்து அவங்க இதுல வந்து இது ஒரு பெரிய டிமாண்டு தான் இது. இது ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையாங்கிறத இவங்க யார்கிட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க, திமுக கிட்ட. திமுக வந்து என்ன சொல்லுது அதை பொறுத்து அவங்க 2 பேரும் தான் அதை முடிவு பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். வேணும் வேண்டாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த பக்கம் திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் முன்னாள் அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கிட்ட எக்குத்தப்பா சீட்டை கேட்டு, எக்குத்தப்பா அமௌண்ட்டை கேட்டு, எல்லாம் கேட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் அவங்ககிட்ட டிமாண்ட் வச்சு அவர் துண்டகாணியும் துணியா காணும்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் தலை தெரிச்சு ஓடி போய் அப்புறம் திமுக தரப்புல இந்த மாதிரி பேசி திமுக காரங்க வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் தருவோம்னு சொல்லி அதில் எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க பாமகவை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுல தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டன் மரணம் அடைந்ததை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அந்த இரங்கல் தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். அது நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் எல்லாருமே அது அது ஒரு சம்பிரதாயம். எல்லாருமே கண்டிப்பாக அதை வெளியிடுவாங்க, வெளியிட்டு அன்னைக்கே வெளியிட்டுருவாங்க, வந்துடும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுதுன்னா அந்த கடிதத்தை தூக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் அது வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. இவங்கெல்லாம் இரங்கல் தெரிவிச்சானே பத்திரிகையில செய்தி வரும், அதோட அது முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஆனால் இவங்க வந்து இப்போ ஒரு 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 நாள் 2 நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் தூக்கி அந்த கடிதத்தை போட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன இந்தம்மா அந்த திடீர்னு இந்த அமித்ஷா அவர்கள் வந்து நன்றி தெரிவித்து அவங்களுக்கு அந்த இதை வெளியிட்டு ஒரு கடிதம் இதை இது பண்ணியிருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ போடுறாங்களே அப்படின்னு பார்த்தா விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இனிமே எங்கெல்லாம் போய் எங்கேயுமே இந்த வியாபாரம் ஆகலைன்னு சொன்ன உடனே இனிமே நம்ம பாஜக அணியில நம்ம போவோம், அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது சரியா இருக்குல்ல, வேற போக்கு இல்லை, இனிமே இந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து இனிமே இங்கே வந்துருந்துட்டு எனக்கு வந்து இங்கே இவ்வளவு தொகுதியை கொடு, அங்கே அவ்வளவு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி நம்ம அடுத்த டிமாண்டு வைக்கிற மாதிரியான இதுதான் என்னுடைய புரிதல். இது அந்த மாதிரியான ஒரு இதை அவங்க வழக்கம் போல போன எலெக்ஷன்லையும் இதே மாதிரி தான் பேச்சுவார்த்தை இங்கேயும் பேச்சுவார்த்தை அங்கேயும் பேச்சுவார்த்தை இப்படியெல்லாம் நடத்தி அது நல்லதில்லை. அரசியலில் ஒரு நாகரிகமான ஒரு இதாக எனக்கு படலை. இந்த அம்மாவுடைய இந்த மாதிரியான முடிவு பண்ணி இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் உள்ள சில முடிவுகளுக்கும் வந்து காரணம் விஜயகாந்த் கிடையாது, இந்த அம்மா தான். இந்த அம்மாவுடைய தவறான முடிவுனால தான் இங்கேயும் அப்படி அப்படி மாற்றி பேசி அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் சுதீஷிட்ட பேச வேண்டியது, இந்த பக்கம் இவங்க பேச வேண்டியது, அந்த பக்கம் கேப்டன் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசி எல்லாமே நாசம் பண்ணி இதோட கட்சியினுடைய அழிவுக்கு இவங்களும் ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், இது மக்கள் மத்தியில் பேசப்படும்ல. இப்போ இது வந்து பத்திரிகையில் வெளியே செய்தியெல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாம் பத்திரிகை வாசிக்கக்கூடியெல்லாம் அரசியல் புரிதல் உள்ளவங்க எல்லாரும் வாசிப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு இது வரும்ல, அந்த கட்சிக்கு மேலே உள்ள ஒரு மரியாதை, கேப்டன் மறைந்தார் அந்த நேரத்தில் ஒரு அனுதாபம், அதனால் அதுக்கு மேலே ஒரு நல்ல மதிப்பீடு இருக்கும், மரியாதை வந்திருக்கும். அதை வந்து கெடுக்கிற விதமாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பழையபடியும் திருந்தலையா இன்னும் பிரேமலதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அப்படி வர்றது வந்து அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை.
அதே மாதிரி அவங்களுக்கே தெரியுது நமக்கு வந்து இவ்வளவுதான் கடைசி எலெக்ஷன்ல நம்ம வாங்கின ஓட்டு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின ஓட்டு வந்து 0.43% தான் வாங்கியிருக்கோம். ஒரு எம்எல்ஏ கூட நமக்கு வெற்றி பெறல. 60 தொகுதிகளில் நின்னோம். இந்த கதையெல்லாம் அவங்களுக்கே தெரியும் வரலாறு. அப்படின்னா நமக்குடைய இது என்ன கெப்பாசிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த கூட்டணியை பொறுத்து அது மாறும்னு வச்சுருங்க. திமுக கூட்டணியிலனா சீட்டு இவ்வளோ கம்மியாக கிடைக்கும். அதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போனால் கொஞ்சம் சீட்டு நிறைய கிடைக்கும். பாஜக கூட இருந்தாலும் அதை ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். அந்த திமுக கூட போகிறத விட பாஜக கூட போனால் கூட்டம் கிடைக்குங்கிறத ஒரு பொதுவான ஒரு இதுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கட்சியாக கூட்டணியாக பேசுறது சரி கிடையாது. உங்களுக்கு வந்து திமுக ஒரு பகை அப்படிங்கிறது முன்னாடியே இருக்குது. கேப்டனுடைய இதுலேயே இருக்குது. அப்போ அங்கே வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இந்த பக்கம் டிமாண்டை ஜாஸ்தி பண்ணலாம். அந்த பக்கம் நான் இந்த திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாஜக தரப்புலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட நான் அங்கே எவ்வளோ தாரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு இது நான் இல்லை நான் அங்கே போகிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிற மாதிரி நீங்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தினீங்கன்னா, ஒரு தகவலை அவங்களுக்கு பரிமாறினீங்கன்னா, அதிமுகவில் அதாவது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவங்ககிட்ட வந்து இல்லை நான் இங்கேயும் பேசிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே போகும்போது வந்து அந்த நம்பகத்தன்மை வந்து ரொம்ப 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 கீழே போயிடும். அப்படி போக போக வந்து இன்னமும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துட்டு இதுவரைக்கும் உள்ளதை தள்ளிட்டு இதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரி போனால் நல்லா இப்போ கூட முடிவு பண்ணணும். ஒன்றும் தப்பே கிடையாது. எந்த அணிக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணுங்க. எவ்வளவு தான் கிடைக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த அணிக்கு போனாலும் எவ்வளோ கிடையாது, அது கூட தெரியாத அளவுக்கு முட்டாள் கிடையாது பிரேமலதா அவர்கள். தெளிவாக தெரியும் இந்த அணியில் இவ்வளோ தான் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தக்கவாறு காய நகரத்துக்கு அதை வெளிப்படையாக அதை ஒரு நேர்மையான ஒரு எண்ணத்தோட பேசி முடிச்சுட்டு அதை வந்து நாகரிகமாக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, அது வெளியிடுறதுக்கு நீங்கள் அதுக்கு டைம் எல்லாம் எடுத்துக்கலாம். அது அங்கே ரெண்டு அந்த அணியை பொறுத்து தான் நீங்கள் வெளியிட முடியும். அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அங்கே பேசி இங்கே பேசி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பழையபடியும் அதே ட்ராக்கில் போனீங்கன்னா, கொஞ்ச நஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இல்லை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். நன்றி, வணக்கம்.